அடுத்த கட்ட ஆட்டத்தினை ஆரம்பித்த ஈரான் வடகொரியா கூட்டணியும் பொருளாதார ரீதியாக பலப்படுத்தும் சீனாவும் காசாவிலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய போதைப் பொருட்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்ச வான்வழி தாக்குதல்களும் பலஸ்தீனிய போராளிகளின் பதிலடி தாக்குதல்களும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தில் வேலை திட்டங்களை ஆரம்பித்த ஈரானும் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளம் தொடர்பான சில ஆச்சரியமூட்டும் தகவல்களும் சத்தமில்லாமல் அசர்பைஜானுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்கும் ஈரானினுடைய உச்ச தலைவரை அவமதித்து பேசி மிரட்டல்களை வெளியிட்ட டொனால்ட் ட்ரம்பும் ஈரானினுடைய பதில்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றதா? அமெரிக்காவுக்குள்ளே அல்லது பிராந்தியத்திற்குள்ளே அமெரிக்க சொத்துக்களை இலக்கு வைத்து ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு திட்டமிட்டு வருவதாக கடந்த 3 நாட்களாக பல செய்திகளும் தகவல்களும் வெளியாகியிருந்தன. ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் என்பது ஒருவர் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அந்த தாக்குதலுடைய பழியை இன்னொருவர் மீது சுமத்துவதாகும். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவுக்குள்ளோ அல்லது பிராந்தியத்திற்குள்ளோ அமெரிக்காவினுடைய சொத்துக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுவிட்டு அதற்கான பழியை ஈரான் மீது சுமத்துவதற்கே திட்டங்களை வகுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து மீண்டும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். கடந்த ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்குள்ளே ஆச்சரிய தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பல வருடங்களாக ஈரானுக்குள்ளே செயற்பட்டு வந்த மொசாட் உளவாளிகளை பயன்படுத்தியும் மொசாட் உளவாளிகளுக்கு துணை போகக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளை பயன்படுத்தியுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான இந்த ஆச்சரிய தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. ஆனால் இதற்கு பிறகு இவ்வாறான ஆச்சரிய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் மொசாடினால் ஈரானுக்குள்ளே மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஈரானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல வருடங்களாக உருவாக்கியிருந்த உளவு வலையமைப்புகளை ஈரானிய பெசிச் படைப்பிரிவினரும் பாதுகாப்பு படைப்பிரிவினரும் சிதைத்துள்ளார்கள். ஈரானுக்குள்ளே மொசாட் உளவு பிரிவினால் உருவாக்கப்பட்டிருந்த உளவு வலையமைப்புகளின் 80% வலையமைப்புகளை ஈரான் முழுமையாக சிதைத்துவிட்டது. இதனால் மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்குள்ளே மொசாட் உளவாளிகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆச்சரிய தாக்குதலை மேற்கொள்வது சாத்தியமற்றதாகும். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஈரானுக்கு எதிராக தனியாக களமிறங்க முடியாது என்பதனையும் நெட்டன்யாஹு உணர்ந்து கொண்டுள்ளார். இதற்கு பிறகு ஈரானை தாக்குவதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறந்த வழி அமெரிக்காவின் ஒட்டுமொத்த படைகளுடன் ஈரானுக்கு எதிராக களமிறங்குவது மாத்திரமே. எனவே இதற்கமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலை பயன்படுத்தலாம். அல்லது ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை மீண்டும் ஆரம்பித்து விட்டது, அணுசக்தி தளங்களை மீள கட்டமைத்து விட்டார்கள், ஈரான் அணு ஆயுதத்தினை நெருங்கிவிட்டது, யுரேனியம் வளப்படுத்தல்களை அதிகமாக்கி விட்டார்கள் என குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மீண்டும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்கலாம். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற 6 நாள் யுத்தத்தின் போதும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறான திட்டங்களையே மேற்கொண்டிருந்தது. அதாவது 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 8ஆம் தேதி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவின் கடற்படைக்கு எதிராக ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவின் கடற்படையினுடைய கப்பலான USS லிபர்ட்டி என்கின்ற கப்பலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலில் 34 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டார்கள். மேலும் 171 பேர் படுகாயமடைந்தார்கள். இந்த தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு எகிப்தின் மீது பழியை போடுவதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த திட்டங்களை வகுத்துள்ளது என மத்திய கிழக்கு ஆய்வாளர்களும் தெரிவித்திருந்தார்கள். மேலும் குறித்த ஃபால்ஸ் பிளாக் தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை மேற்கொண்டுள்ளது என்கின்ற விடயங்களையும் அமெரிக்க தலைமைகளும் அதிகாரிகளும் முழுமையாக மூடிமறைத்து விட்டார்கள் என்றும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். எனவே இதுபோன்று தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்தே ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வாறான ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டங்களையும் மேற்கொள்ளலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஈரான் கத்தாரின் மூலமாக டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கை செய்தி ஒன்றினை வழங்கி இருப்பதாகவும் இந்த போரிலே அமெரிக்கா நேரடியாக களமிறங்கினால் நாங்கள் அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்களை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஈரான் டொனால்ட் ட்ரம்புக்கு எச்சரிக்கைகளை வழங்கி இருந்ததாகவும் அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதாவது அமெரிக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈரானிய ஸ்லீப்பர் செல்களை பயன்படுத்தி ஈரான் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டு இருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் தெரிவித்திருந்தன. அதே நேரம் இவற்றை ஈரானிய தரப்பினர் முழுமையாக மறுத்துள்ளார்கள். ஈரானினுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவுக்குள் இவ்வாறான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக ஈரானிய உளவு பிரிவினர் எச்சரிக்கை செய்திகளையும் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது கடந்த ஒரு வாரத்திற்குள்ளேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமெரிக்காவுக்குள் ஒரு ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்துள்ளது என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
அடுத்து ஈரானுக்கு எதிரான போரிலே இஸ்லாமிய நாடான அசர்பைஜான் நாடானது ஒரு மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. அசர்பைஜானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பொருளாதார உறவுகள் தொடர்பாகவும் ஏனைய உறவுகள் தொடர்பாகவும் ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் நன்றாகவே தெரியும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவை போன்றே அசர்பைஜான் நாடோடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உறவுகளை வளர்த்துக் கொண்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரத்திலும் அசர்பைஜான் நாடானது மிக முக்கியமான பங்கையும் வகிக்கின்றது. அசர்பைஜான் நாட்டினுடைய அதிபர் இல்ஹாம் அலியேவ் நெட்டன்யாஹுவின் மிக நெருங்கிய நண்பராகவும் இருக்கின்றார். அத்தோடு ஈரானின் வடமேற்கு வான்பரப்பில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் ஆதிக்கத்தினை நிலைநிறுத்துவதற்கும் தெஹ்ரானின் வடக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் விமானங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் அசர்பைஜான் நாட்டினுடைய வான்பரப்பானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே அமைந்திருந்தது. அதாவது குறித்த தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அசர்பைஜான் நாடானது அவர்களுடைய வான்பரப்பை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையாக வழங்கியிருந்தார்கள். அசர்பைஜான் வான்பரப்பிலிருந்து கஸ்பியன் கடலினூடாக பறந்தே தெஹ்ரானினுடைய வடக்கு பிரதேசத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்கள் இலகுவாக அடைந்திருந்தன. அது மட்டுமல்லாமல் அசர்பைஜான் ஈரான் எல்லை பிரதேசத்திலிருந்து அதிகளவான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 12 நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 400க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திலிருந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் சில கூலிப்படைகளையும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு களமிறக்கியுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சில கமாண்டோ படை பிரிவுகளும் அசர்பைஜான் எல்லை பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டு ரகசியமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் பல உளவு தகவல்களும் வெளியாகி இருந்தன. இப்படியான நிலைமையில் குறித்த விடயங்கள் தொடர்பாக ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஜஷ்கியான் அவர்களும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக அசர்பைஜான் வான்பரப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் அசர்பைஜான் எல்லை பிரதேசங்களில் இருந்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பது தொடர்பாகவும் அவசரமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த விசாரணைகளுக்கு பிறகு அசர்பைஜானுக்கு நாங்கள் தகுந்த பதிலடிகளை வழங்குவோம் என்றும் ஈரானுடைய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே நேற்றைக்கு முன்தினம் அசர்பைஜானுடைய பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்திலும் பாதுகாப்பு அமைச்சக தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலை கட்டிடங்களிலும் சில ஆயுத கிடங்குகளிலும் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்த பாரிய வெடிப்பின் மூலமாக அசர்பைஜான் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சினுடைய மிக முக்கியமான பகுதிகள் சிதைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த தாக்குதலை ஈரானினுடைய உளவு பிரிவினரே திட்டமிட்டு மேற்கொண்டிருப்பதாக சில அசர்பைஜான் ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. ஆனால் இவை தொடர்பாக ஈரானிய அதிகாரிகள் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. அதாவது சத்தமில்லாமல் ஈரானிய அதிகாரிகள் அசர்பைஜானுக்கு தகுந்த பதிலடிகளை வழங்கி வருகின்றார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் அசர்பைஜானுக்குள்ளே ஈரானிய உளவு பிரிவினர் பல வேலை திட்டங்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க இராணுவத்தின் தலைமை அதிகாரி காங்கிரஸ் சபையிலே அறிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மேலும் குறித்த அறிக்கையில் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளம் தொடர்பாக அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரி காங்கிரஸில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தை இலக்கு வைப்பதற்காக நாங்கள் GBU-57 பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை விட இஸ்ஃபஹான் அணுசக்தி தளமானது இன்னும் ஆழமாகவே புதைக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே நாங்கள் பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தவில்லை என அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரி காங்கிரஸிலே குறிப்பிட்டுள்ளார். அதாவது 10க்கும் அதிகமான GBU-57 பங்கபஸ்ட வெடிகுண்டுகளை பயன்படுத்தி இஸ்ஃபஹான் தளத்திலே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தாலும் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது என்பதனையே அமெரிக்காவுடைய தலைமை அதிகாரி காங்கிரஸ் சபையில் குறிப்பிட்டுள்ளார். இங்கிருக்கக்கூடிய ஆச்சரியமான விடயமே இஸ்ஃபஹான் அணுசக்தி தளம் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய இந்த தகவல்கள் தான். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து சர்வதேச ஊடகங்களின் மூலமாகவும் அமெரிக்க ஊடகங்களின் மூலமாகவும் ஃபோர்டோ அணுசக்தி தளம் தொடர்பாகவே கவனம் செலுத்தப்பட்டிருந்தது. இஸ்ஃபஹான் அணுசக்தி தளம் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. அத்தோடு இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்திலே யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகள் 110 மீட்டர் ஆழத்தில் வைக்கப்பட்டிருப்பதாகவே தற்போது தெரிவிக்கப்படுகின்றது. எனவே ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை விட இஸ்ஃபஹான் அணுசக்தி தளம் பல மடங்கு உறுதியானது என்பதனையும் இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 110 மீட்டர் ஆழத்திலே இருக்கக்கூடிய இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதை விட நாங்கள் 90 மீட்டர் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்று அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. இதற்கமைவாகவே ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த தாக்குதலினாலும் ஃபோர்டோ அணுசக்தி தளத்தை அளிக்க முடியவில்லை. அத்தோடு அமெரிக்கா இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து டொமாஹாக் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்களை சிதைக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் கடந்த 4 நாட்களுக்குள் ஈரானிய தலைமைகள் இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்களை மீட்டெடுப்பதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். இதற்கமைவாக தற்போது இஸ்ஃபஹான் அணுசக்தி தளத்தினுடைய நுழைவாயில்கள் சரி செய்யப்பட்டுள்ளன. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. குறித்த செயற்கைக்கோள் புகைப்படத்திற்கு அமைவாக நுழைவாயில்கள் சரி செய்யப்பட்டிருப்பதும் யுரேனியம் செறிவூட்டல் மைய விளக்குகள் பாதுகாப்பாக நகர்த்தப்படுவதனையும் உறுதி செய்து கொள்ள முடியும்.
நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். போரினால் சிதைக்கப்பட்ட நாடான ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி இஸ்ரேலை வென்றுவிட்டதாகவும் இஸ்ரேலுக்கு எதிரான போரிலே வெற்றியடைந்து விட்டதாகவும் மிக அப்பட்டமான முட்டாள்தனமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். ஆயத்துல்லா அலி கமேனியினுடைய அறிக்கைகள் போலியான அறிக்கைகளாகும். மிகவும் விசுவாசமுள்ள மனிதராக இருந்து கொண்டு அவர் இவ்வாறு பொய் சொல்லக்கூடாது. அவருடைய நாடு அழிந்து விட்டது. அவர்களுடைய தீய சக்தியான 3 அணுசக்தி தளங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. அவர் எங்கு ஒளிந்துள்ளார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் உலகிலேயே சக்தி வாய்ந்த படைகள். எங்களுடைய இந்த படைகள் ஈரானிய உச்ச தலைவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். நான் அவரை அசிங்கமான இழிவான மரணத்திலிருந்து காப்பாற்றியுள்ளேன். நான் நினைத்திருந்தால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக இறுதியான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும். இஸ்ரேலின் இறுதியான தாக்குதல்கள் ஈரானில் மிகப்பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தி இருக்கும். இருப்பினும் நான் அவ்வாறு செய்யவில்லை. அந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்தினேன். தற்போதும் நாங்கள் ஈரானுக்கு இறுதி வாய்ப்பை வழங்கியுள்ளோம். ஈரான் மீண்டும் உலக ஓட்டத்திற்குள் வர வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானின் நிலைமையானது மிகவும் மோசமடைந்துவிடும். அவர்கள் எப்போதும் கோபமாகவும் மகிழ்ச்சி இல்லாதவர்களாகவுமே இருக்கின்றார்கள். ஈரான் போரினால் அழிவடைந்த நாடு. அதற்கு எந்த விதமான எதிர்காலமும் இல்லை. அவர்களுடைய பொருளாதாரம் சிதைந்து விட்டது. ஈரானை சுற்றி மரணம் சூழ்ந்து கொண்டுள்ளது. இனி அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. இதற்கு பிறகும் ஈரான் சரியான பாதையில் செல்லாவிட்டால் நாங்கள் இவற்றை முடிப்பதற்கு அனைத்தையும் மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் குறித்த ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய மக்கள் மிகவும் எளிமையானவர்கள். அவர்கள் தங்களுடைய மதிப்பை அறிந்துள்ளார்கள். ஈரானிய மக்கள் அவர்களுடைய சுதந்திரத்தினை மதிக்கின்றார்கள். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய உச்ச தலைவரை அவமரியாதை செய்வதனை நிறுத்த வேண்டும். இந்த விடயத்தில் நாங்கள் டொனால்ட் ட்ரம்பை எச்சரிக்கின்றோம். ஈரானிய ஏவுகணைகளில் இருந்து தப்பிப்பதற்காக, ஈரானிய ஏவுகணைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு அப்பாவை நோக்கி ஓடியது என்பது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் தெரியும். ஈரானிய ஏவுகணைகளின் அழிவுகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை பாதுகாப்பதற்காக அப்பா என்ன செய்தார் என்பது ஒட்டுமொத்த சர்வதேசத்திற்கும் தெரியும். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மாயைகள் தவறுகளுக்கு வழிவகுத்தால் ஈரான் அதனுடைய உச்ச சக்தியை பயன்படுத்துவதற்கும் தயங்காது. மேலும் மரியாதைக்கு ஈரான் எப்போதும் மரியாதை வழங்கும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் மிரட்டலான தகுந்த பதிலடிகளை வழங்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். 12 நாள் போரிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்விகளினால் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது நிலையாக இல்லை. போரினுடைய தோல்வியினால் டொனால்ட் ட்ரம்ப் குழப்பமடைந்து நிலை குலைந்து போயுள்ளார். நாங்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவிக்கக்கூடிய அறிவுரை என்னவென்றால், இதற்கு பிறகாவது டொனால்ட் ட்ரம்ப் கண்ணை திறந்து பார்க்க வேண்டும். முட்டாள்தனமாக நிலையற்ற விதத்தில் பேசுவதை டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்த வேண்டும் என ஈரானிய IRGC குதுஸ் படையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானுக்கு எதிரான போர் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் சீனா ஈரானினுடைய பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்துள்ளது. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய வருமானத்தினை அதிகரிப்பதற்காகவும் ஈரானுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் சீனா ஈரானிடமிருந்து அதிகளவான எண்ணெய்களை கொள்வனவு செய்துள்ளது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 24ஆம் தேதி வரையிலும் ஒரு நாளைக்கு 1.8 மில்லியன் பீப்பாய் எண்ணெய்களை சீனா ஈரானிடமிருந்து பெற்றுக் கொண்டுள்ளது. போர்க்கால சூழ்நிலையில் சீனா ஈரானிடமிருந்து இவ்வாறு அதிகளவான எண்ணெய்களை பெற்றுக் கொள்வது ஈரானிய பொருளாதாரத்தினை சமநிலைப்படுத்தும் மற்றும் வலுப்படுத்தும். அதாவது இந்த போரிலே ஈரானினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக சீனா எல்லா விதமான உதவிகளையும் மேற்கொண்டுள்ளது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறுபட்ட பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் சீனா அதிகளவாக ஈரானினுடைய எண்ணெயை கொள்வனவு செய்து வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து ஈரான் வடகொரியா கூட்டணியானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது. 1990ஆம் ஆண்டு ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் பாலிஸ்டிக் ஏவுகணை ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரான் ஈராக் யுத்தத்தின் போது ஈரானுக்கு தேவையான அதிகளவான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வெடிகுண்டுகளையும் வடகொரியாவே ஈரானுக்கு வழங்கியது. அத்தோடு வடகொரியாவின் ஆயுதங்களுக்கும் ஈரானுடைய ஆயுதங்களுக்கும் நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றன. வடகொரியாவினுடைய ஆயுத ப்ளூ பிரிண்ட்களும் ஈரானுடைய ஆயுத ப்ளூ பிரிண்ட்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. மேலும் வடகொரியாவினுடைய ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் ஏவுகணை தளங்களும் ஏவுகணை உற்பத்தி படிமுறைகளும் ஈரானிய ஏவுகணை உற்பத்தி படிமுறைகளும் ஈரானிய ஏவுகணை களஞ்சிய சாலைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை. 1990ஆம் ஆண்டுகளிலிருந்து வடகொரியாவும் ஈரானும் தங்களுக்கு இடையிலான பல்வேறுபட்ட ஆயுத பரிமாற்றங்களையும் ஆயுத தொழில்நுட்ப திறன்களையும் பரிமாற்றம் செய்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை விட ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான உறவானது மிகவும் பலம் பொருந்திய உறவாகவும் பழமையான உறவாகவுமே காணப்படுகின்றது. எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானுக்கும் வடகொரியாவுக்கும் இடையிலான அடுத்த கட்ட கலந்துரையாடல்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட போரிலே ஈரானுக்கு ஏவுகணை பற்றாக்குறைகள் ஏற்படுமாக இருந்தால் ஒரே வாரத்திற்குள் ஈரானுக்கு தேவையான அதிகளவான ஏவுகணைகளை வழங்குவதற்கு எல்லாவிதமான திறன்களும் வடகொரியாவிடம் காணப்படுகின்றது. ஈரானிய ஏவுகணை தளங்களை நிரப்புவதற்கான எல்லாவிதமான திறன்களும் வடகொரியாவிடம் காணப்படுகின்றது. எனவே இதற்கமைவாகவே தற்போது ஈரான் வடகொரியா கூட்டணியானது அமெரிக்காவுக்கு எதிராக அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள்.
காசாவிற்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைத்திருக்கக்கூடிய உணவு மையங்கள் மூலமாக உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. மேலும் இந்த உணவு விநியோகத்தின் போது பலஸ்தீனிய மக்கள் இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தோடு மத்திய காசா பிரதேசத்திலும் நெட்சரி மற்றும் கர்ஹாமையிலும் உணவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வேர்ல்ட் ஃபுட் புரோகிராம் நிறுவனத்தின் ஊடாக காசாவிற்குள்ளே கோதுமை விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உணவு மையங்களின் மூலமாகவே இந்த கோதுமை விநியோகங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் மிகவும் குறைந்த அளவிலான உணவுப் பொருட்கள் மாத்திரமே இந்த உணவு மையங்கள் மூலமாக வழங்கப்படுகின்றன. இந்த கோதுமை விநியோகத்தின் மூலமாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உணவு விநியோகத்தின் மூலமாகவும் பலஸ்தீனிய மக்களின் பட்டினியின் 10% கூட பூர்த்தி செய்ய முடியாது. அடுத்து இந்த கோதுமை விநியோகத்தின் மூலமாக தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே போதைப் பொருட்களையும் களமிறக்கியுள்ளது. விநியோகம் செய்யப்பட்ட கோதுமை பைகளுக்குள்ளே அதிகளவான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதனை காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய பல புகைப்படங்களை நான் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அதாவது இவ்வாறு போதைப் பொருட்கள் களமிறக்கப்படுவது மேற்கத்திய போர் முறைகளில் ஒன்றாகும். ஆப்கானிஸ்தானிலும் அமெரிக்கா இதனை தான் செய்தது. யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலவீனமடைய வேண்டும் என்பதற்காகவும் மக்களின் சமூக கட்டுப்பாட்டை சிதைப்பதற்கு இளைஞர்களை பலவீனப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறு போதைப் பொருட்கள் யுத்த களத்திலே களமிறக்கப்படுகின்றன. காசாவிலே வழி நீக்கக்கூடிய மருந்து பொருட்கள் இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறு அதிகளவான போதைப் பொருட்களை காசாவிற்குள்ளே களமிறக்குவது ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களையும் மிகப்பெரிய ஆபத்துக்குள் தள்ளிவிடும். சுருக்கமாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் பலஸ்தீனிய இளைஞர்களின் உறுதியை உடைப்பதற்காகவும் பலஸ்தீனிய குழந்தைகளை சிதைப்பதற்காகவுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே இந்த போதைப் பொருட்களை களமிறக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த போதைப் பொருட்கள் மிகவும் ஆபத்தான போதைப் பொருட்கள் என்றும் இந்த போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக உட்கொள்ளப்பட்டால் இது பலஸ்தீனிய மக்களுடைய உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவும் அமைந்துவிடும் என்றும் காசாவுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் கோதுமை விநியோகத்தில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருட்களை முழுமையாக நீக்குவதற்காகவும் இந்த போதைப் பொருட்களை முழுமையாக அகற்றுவதற்காகவும் பழங்குடி தலைமைகளுக்கு கீழால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ரதா படை பிரிவானது பல வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. அடுத்து காசாவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச வான்வழி தாக்குதலினால் 110க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பகுதிகளை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அத்தோடு அல்கசாம் படையினர் ஜபலியா பிரதேசத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து ஷவாஸ் வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்க சிப்பாய்கள் இலக்கு வைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 2 ஜீப் வண்டிகள் சிதைக்கப்பட்டுள்ளன. அடுத்து அல்-குதுஸ் படையினர் கான் யூனிஸ் கிழக்கு பிரதேசத்தில் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை சிதைத்துள்ளார்கள். அதே போன்று ஜபலியா கிழக்கு பிரதேசத்தில் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 ஜீப் வண்டிகளும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.